ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெஜ் குருமா ரொம்ப ஈஸி அண்டு டேஸ்டி ரெசிபி. எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் இது தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி. நான் குக்கரில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. பாருங்கள், குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி உப்பு மேலே தூவிட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கின உடனே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி மசால் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் இந்த குழம்போட ரிச் டேஸ்ட்டை கொடுக்கறது. அதனால் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திரப்பூ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கறனால பார்த்து ஆட் பண்ணுங்கள். 4 பல் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேண்டாம் அப்படின்னிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டிங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஊற்றி நீங்கள் வதக்கி விடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கறி குழம்போட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கு நான் எடுத்து தோலை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, மீல் மேக்கரு எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதையும் வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய் 2யும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இதைவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக கறி மசால் தூள் கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு, காரம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சுகர் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அப்போ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பரோட்டாவுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குக்கரில் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. எனக்கு இவ்வளோ குழம்பு கிடச்சிருக்கு. திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் விசில் விட்டுக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி தான் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.